ஸ்ரீ குருப்யோ நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமாத்ரே நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். குண்டலிகுமாரி குட்டிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குஹ்யே குருமூர்த்தே த்வாம் நமாமி காமாட்சி. விமலபட்டி கமலகுட்டி புஸ்தக ருத்ராட்ச சஸ்தஹஸ்தபுட்டி காமாட்சி பக்ஷ்மலாட்சி கலித விபஞ்சி விபாசி வைரிஞ்சி. ஹரி ஓம். பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். சிந்தூராருண விக்கிரகாம் திரிநேனாம் மாணிக்ய மௌலி ஸ்புரத்தாராநாயகசேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீனவக்ஷோருஹாம் पाणिभ्याम् अळिपूर्णरत्नचषकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नघटस्थरक्तचरणां ध्यायेत् पराम् अम्बिकाम् अरुणां करुणातरङ्गिताक्षीं धृतपाशाङ्कुशपुष्पबाणचापाम् अणिमादिभिरावृतां मयूखैः अहमित्येव विभावये भवानीं ध्यायेत् पद्मासनस्तां विकसितवदनां पद्मपत्रायताक्षीं हेमाभां पीतवस्त्रां करकलितलसद्देमपद्मां वराङ्गीं सर्वालङ्कारयुक्तां सततमभयदां भक्तनम्रां भवानीं श्रीविद्यां शान्तमूर्तिं सकलसुरनुतां सर्वसम्पत्प्रदात्रीं सकुङ्कुमविलेपनामलिकचुम्बिकस्तूरिकां समन्दहसितेक्षणां शशरचापपाशाङ्कुशाम् अशेषजनमोहिनीम् अरुणमाल्यभूषाम्बरां जपाकुसुमभासुरां जपविधौ ஸ்மரேதம்பிகாம். கருணை மிக்கவளான அந்த தேவியினுடைய அனுகிரகத்தால் நாம் இந்த செஷனை திரும்ப ரெஸ்யூம் பண்ணுறோம். தொடர்ந்து 1000 நாமங்களையும் அனுபவிக்கிறதுக்கு அவள் அனுகிரகத்தை தான் எப்பவும் வேண்டி நிற்கிறோம். அவள் ஆட்டு வைக்கிறா, அவள் பேச வைக்கிறா, அதனால் நாம் பேசுகிறோம். அவளுடைய விருப்பமாகவே எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட 152 நாமங்கள்னு நினைக்கிறேன் நம்ம முடிச்சிருக்கிறது இது வரைக்கும். 152 நாமங்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய பிரேக்னா கிட்டத்தட்ட 1 வருடமே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மாதங்கள்னு நான் போட்டாலும் 1 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். இப்போது நமக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தை என்ன தான் நித்திய பாராயணம் பண்ணிட்டு வந்தாலும் அந்த மீனிங் செஷனோட நமக்கு இருந்த ஒரு அந்த கனெக்ஷன் கொஞ்சம் விட்டு போய் தான் இருக்குது. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நானும் நினைக்கிறேன். அதனால் நம்ம ஒரு ரீகேப் மாதிரி இந்த செஷனை வச்சுக்குவோம். இந்த நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய தியான ஸ்லோகங்கள் பார்த்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாமமாக மீனிங் பார்த்துட்டு வந்தப்போ நாம் சொன்னோம், இந்த லலிதா சஹஸ்ரநாமம் ஒரு திராட்ச கொத்துக்கள் ஒன்றா சேர்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு. ரொம்ப அழகாக நமக்கெல்லாம் வாக்கு வேணும் அப்படின்னா நம்ம வாக்தேவதைகளை தான் நம்பியிருக்கோம். அப்படிங்கிறப்போ வாக்தேவதைகளாலேயே பண்ணப்பட்ட ஒரு அற்புதமான சகஸ்ரநாமம் இது. சகஸ்ரநாமங்களில் மிக உயர்ந்ததான 2 சகஸ்ரநாமங்களில் லலிதா சஹஸ்ரநாமம் ஒன்று, இன்னொன்று விஷ்ணு சஹஸ்ரநாமம். இதை வாக்தேவதைகளே நமக்கு கொடுத்தாங்கங்கிறதுனால அதில் ஒரு அவ்வளோ ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த விஷயத்தை பற்றி இங்கே பேசுகிறோம், அடுத்த நாமங்கள் எல்லாம் இதை பற்றி அப்படின்னு ரொம்ப அழகாக இருக்கிறதா இருக்குது. லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய விசேஷத்தை சொல்கிறப்போ இங்கே நாமங்களை தவிர எக்ஸ்ட்ரா அக்ஷரங்களே இல்லை. அதாவது நீங்கள் சில சஹஸ்ரநாமங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ச சா அதெல்லாம் நடுவில் வரும், அண்ட் அப்படிங்கிற மாதிரி நடுவில் ஏவ அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி இந்த ஏவ சா சா இந்த மாதிரியான வார்த்தைகளை ஏன் போடணும்னா அந்த சந்தஸில் கரெக்டாக இருக்கிறதுக்கு அந்த மாதிரி போடணும். அது போட்டால் தான் அந்த லைன் கம்ப்ளீட் ஆகும். 2 நாமம் இருக்குன்னா நடுவில் ச அப்படி போட்டு திருப்பி அண்ட் அது அப்படி சொல்கிறப்போ தான் கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் ஆனால்
லலிதா சஹஸ்ரநாமத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நாமாக்கள் மட்டும்தான் இருக்கும். இந்த இணைப்பு வார்த்தைகள் எதுவுமே இருக்காது. அப்போது அப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு நாமம் இருக்குன்னா ஒன்று 8 அக்ஷரத்தில் இருக்கும், இல்லை 16 அக்ஷரத்தில் இருக்கும், இல்லை அந்த 3 நாமம் இருக்குன்னா 3ம் சேர்ந்து அந்த 16 வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி அற்புதமான ஒரு ஆர்கனைசேஷன். இதில் நம்ம ஆரம்பத்திலேருந்து பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நாமங்கள் ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜ்ஞி, ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி. இந்த 3 நாமங்களை பற்றி பார்த்தோன்னா, படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு வச்சுட்டா மிச்சம் இருக்கிற 180 வரிகளும் அனுகிரகம் தான். தேவியினுடைய அனுகிரகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா நாமங்களும். இதில் ஸ்ரீமாதா அப்படின்னா ஒரு அம்மா அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்கக்கூடிய நாமம். அதுக்கப்புறம் ஒரு பேரரசியாக, ஒரு ராணியாக அவள் இருக்கக்கூடிய நாமம் மகாராஜ்ஞி. அதுக்கப்புறம் சிம்ஹாசனேஸ்வரி, நமக்கு பெரிய ஒரு சிங்கத்தின் மேல் அமர்ந்திருக்கக்கூடியவளாக இருந்துட்டு நமக்கு தண்டனைகளையும் தந்து, தப்பு செய்கிறப்போ தண்டனைகளையும் கொடுத்து, அம்மா நான் எப்போ பார்த்தாலும் கொஞ்சிட்டே இருக்க முடியாது இல்லையா, ஸோ நமக்கு தப்பு செய்கிறப்ப நமக்கு தண்டனைகளையும் கொடுத்து காப்பாற்றுவாள் அப்படிங்கிறது மாதிரி அந்த 3 நாமங்கள் இருந்து, அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற நாமங்கள் அந்த லலிதாம்பிகாங்கிற கடைசி நாமத்துக்கு முன்னாடி நாமம் வரைக்கும் அவள் எப்படி அனுகிரகம் பண்ணுறா அப்படிங்கிறதே இருக்குது. இதில் சிம்மாசனேஸ்வரிக்கு அடுத்தம் பார்த்தா அவளுடைய அவதாரம், எதுக்காக லலிதைங்கிற அவதாரத்தை எடுத்திருக்கிறாள். ஆவிர்பாவம் பண்ணா, அவங்க யாகம் பண்ணாங்க தேவர்கள், அந்த யக்ஞகுண்டத்திலிருந்து அவள் அப்படியே எழுந்தா. ரூபமில்லாததான அந்த பரம்பொருள் நமக்காக ஒரு ரூபம் எடுத்து வந்தாலே, அந்த எதற்காக அந்த ரூபம் எடுத்தா அப்படிங்கிறத சிதக்னி குண்ட சம்பூதா, தேவகாரிய சமுத்தியதா அப்படிங்கிற 2 நாமங்கள் நமக்கு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் உத்யத்பானு சகஸ்ராபாங்கிறது தேவியினுடைய ஒளி, அவளுடைய காந்தி எப்படி இருந்திருக்கு, எப்படிப்பட்ட ஒளியோடு அவள் இருக்கிறாள் அப்படிங்கிறத சொல்கிறது உத்யத்பானு சகஸ்ராபா அப்படிங்கிற நாமம். அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு கர்மாக்கள், ஒரு காரியங்கள் செய்யணும்னா நமக்கு கைகள் தேவையாக இருக்குது. ஸோ உடனடியாக நாம் பார்த்தது கைகள். ராகஸ்வரூப பாஷாட்யா, குரோதாகாராங்குஷோஜ்வலா, மனோரூபேக்ஷு கோதண்டா, பஞ்சதன்மாத்திர சாயகா. இதெல்லாம் 4 கைகளோடு தேவி இருக்கக்கூடியவள். இந்த லலிதைங்கிற அவதாரம் அவள் பண்ணப்போ இந்த லலிதைங்கிற ரூபத்துக்கு, அந்த நாமத்துக்கு உண்டான ரூபம் எப்படி இருக்குன்னா 4 கைகளோடு இருக்குது. ஒவ்வொரு நாமத்திலையும் இப்போ நம்ம துர்கையாக பார்க்குறப்போ அவளுக்கு அவ்வளோ கைகள் இருக்குது. அவளை லலிதையாக பார்க்குறப்போ ரொம்ப ப்ளெசண்ட்டாக அப்படியே சாந்தமாக இருக்கா. 4 கைகள் இருக்குது, 4லையும் பெரிய ஆயுதங்கள் எல்லாம் எதுவும் இல்லை. பாசம், அங்குஷம், கரும்பு வில்லும், பஞ்சபானம், மலர்பானங்களும் வச்சிருக்கு. இதெல்லாம் பெரிய ஆயுதமாக பூவால் அடித்து நமக்கு என்ன வலிச்சிடவா போகுது. ஆனால் இந்த ஆயுதங்கள் எதற்காக அப்படிங்கிறத அடுத்த 4 நாமங்களில் நாம் பார்த்தோம். பஞ்சதன்மாத்திர சாயகா அப்படின்னு திரும்ப அவளை தூரக்கிருந்த ஒரு பெரிய லைட்டு மாதிரி இருக்கக்கூடிய அவளை சொல்லிவிட்டு கிட்ட போய் அவளுடைய 4 கைகளை சொல்லிவிட்டு திரும்ப நகர்ந்து பார்த்தோன்னா அப்படி ஒரு ஃபுல் தேஜஸோடு இருக்கா. அப்போது நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா அப்படிங்கிற நாமத்தை பார்த்தோம். அங்கேருந்து அதுக்கு அடுத்த நாமத்திலேருந்து சம்பகா அசோக புன்னாக சௌகந்திகல சத்கஜாங்கிற நாமத்தில் ஆரம்பித்து தேவியினுடைய கேசாதிபாத வர்ணனை, கிரீட்டத்தில் ஆரம்பித்து பாதங்கள் அவளுடைய நடையில் கொண்டு வந்து முடியும். அவளுடைய லாவண்ய லகரி, அழகு அழகு அழகு, அப்படி ஒரு அழகு அலை. அந்த ஒவ்வொரு அழகும் ஒவ்வொரு பாட்டையும் தனித்தனியாக அழகழகாக விவரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பாட்டும் தனித்தனியாக நம்ம அந்த நாமம் படிக்கிறப்பவே நம்ம கண்ணில் நிற்கணும். காமாட்சியினுடைய மொத்த ரூபம் மனப்பாடமாக இருந்தால் இதில் ஒவ்வொரு நாமத்துக்கும் அந்தந்த ஆயுதங்கள், அந்தந்த கைகள், அந்த கண், அந்த மூக்கு எல்லாம் நமக்கு முன்னாடி நிற்கணும். இங்கே சம்பகா அசோக புன்னாக சௌகந்திகல சத்கஜால ஆரம்பித்து முழுக்க அவளுடைய
வர்ணனை, அவளுடைய கூந்தலில் சூடி இருக்கக்கூடிய பூக்கள், அவளுடைய கிரீட்டம் எப்படி இருக்குது, கிரீட்டத்தில் யாரெல்லாம் வந்து மணிகளாக இருக்காங்க, அவளுடைய நெற்றி எப்படி இருக்குது, அஷ்டமி சந்திரன் மாதிரி இருக்கக்கூடிய அவளுடைய நெற்றி, அதுக்கப்புறம் அவள் நெற்றியில் திலகம் விட்டு இருக்கா, அந்த திலகம் கஸ்தூரி திலகம் அது எப்படி இருக்குது, மிருகநாபி விசேஷகா, மிருகநாபிங்கிறது கஸ்தூரி திலகம், அவள் நெற்றியில் வைத்திருக்கிறது கஸ்தூரி திலகம், வாக்கில் வச்சிருக்கிறது தான் சிந்தூரம். அப்புறம் அவளுடைய புருவங்கள் எப்படி இருக்குது, கண்ணிமைகள் எப்படி இருக்குது, மீனாட்சியை பற்றி சொல்லக்கூடிய வக்ரலக்ஷ்மி பரிவாக சலன் மீனாபலோச்சனா அந்த நாமம் அவளுடைய கண்களை பற்றினது. அதுக்கப்புறம் அவளுடைய அழகான சம்பக பூ மாதிரி இருக்கக்கூடிய மூக்கு, அவள் அந்த மூக்கில் அவள் போட்டிருக்கக்கூடிய மூக்குத்தி, அதுக்கப்புறம் காதுகளில் மேலே போட்டிருக்கக்கூடிய ஒரு அணி, அதுக்கப்புறம் கீழே தொங்கக்கூடிய தாட்டங்கங்கள், அவளுடைய கன்னம் எப்படி கிளாஸ் மாதிரி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கேட்டதாவது உங்களுக்கு ஞாபகம் வரணும். அவளுடைய கன்னம் செஷன் எல்லாம் இது கிட்டத்தட்ட இந்த நாமங்கள்லாம் ஒவ்வொரு செஷனும் ஒரு மணி நேரம் போயிருக்கு. அவளுடைய கன்னம், அவளுடைய உதடு, அவளுடைய பல் வரிசை, அவள் அந்த தாம்பூல சவணம் பண்ணி இருக்கிறதுனால அந்த தாம்பூலத்தை வாயில் மென்று அது எப்படி எல்லா திசைகளில் இருக்கக்கூடியவங்களையும் அப்படியே அவகிட்ட இழுக்குது அப்படிங்கிறதுக்கு அந்த கற்பூர வீட்டிகாமோத சமாகர்ஷி திகந்தரா. அதுக்கப்புறம் அவளுடைய வார்த்தை ரூபவர்ணனைனா வாயை சொன்ன உடனே வாய் எதுக்கு இருக்குது, அவ்வளோ அழகான வார்த்தைகள், வீணையின் நாதத்தை, சரஸ்வதி தேவியினுடைய வீணையின் நாதத்தையே தோக்கடிக்கக்கூடிய வார்த்தைகள், நிஜசல்லாப மாதுரிய வினிர்பர்சித கச்சபி. அதுக்கப்புறம் அவளுடைய புன்சிரிப்பினுடைய அழகு, மந்தஸ்மிதம் எப்படி இருக்குது அப்படின்னு, அதில் அந்த காமனையே ஜெயிச்சவரான அவரையே மயக்கிறா அப்படிங்கிற அந்த நாமம். அதுக்கப்புறம் அவளுடைய சிபுகம், முகவாய்கட்டை, இதை பற்றினா ரொம்ப அற்புதமான நாமம் இது. நம்ம இதை பற்றி நிறைய பர்வதராஜனுடைய கதை, ஹிமவானினுடைய கதையெல்லாம் நம்ம இங்கே பேசியிருக்கோம். அவளுடைய சிபுகம், அதுக்கப்புறம் அவளுடைய கழுத்துன்னு சொல்கிறப்பவே சுமங்கலிகளுக்கு மாங்கல்யத்தை முதல்ல சொல்லி அதுக்கப்புறம் தான் கழுத்தினுடைய அழகை ஆரம்பிக்கிறார். கழுத்துக்கு அழகாக இருக்கிறது அந்த காமேசபத்த மாங்கல்ய சூத்திர அப்படின்னு அவளுடைய மாங்கல்ய சூத்திரத்தை சொல்லி ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் அவளுடைய புஜங்கள், முத்துக்களும் மாலைகளும் அணிந்திருக்கக்கூடிய அவளுடைய மார்பகங்கள், ஸ்தன வர்ணனை மட்டும் 2 நாமம், காமேஸ்வர பிரேமரத்ன மணிப்பிரதிபணஸ்தனி நாபியாலவால ரோமாலி லதாபல குச்சத்வை, ரெண்டுமே அவளுடைய ஸ்தனபாரங்களை வர்ணிக்கக்கூடிய நாமங்கள். அதுக்கப்புறம் லக்ஷரோமலதாதாரதா, அது அவளுடைய இடை எப்படி இருக்குது, இடுப்பு எப்படி இருக்குது, குட்டி இடுப்பு, அந்த குட்டி இடுப்பு எவ்வளவு அழகாக இருக்குது. நீங்கள் காமாட்சியை பார்த்தீங்கனாலே அப்படி தான் இருக்கும். பெரிய ஸ்தனபாரங்கள், அழகான நிதம்பம், நடுவில் குட்டியோண்டு இடுப்பு. அதுக்கப்புறம் அவளுடைய வயிறு, 3 வரிகளோடு கூடிய அவளுடைய பட்டபந்திர வழித்ரையா, 3 வரிகளோடு கூடிய அவளுடைய வயிறு. அதுக்கப்புறம் அவள் கட்டி இருக்கக்கூடிய பட்டு சிகப்பு கலரில் அருணாருண கௌசும்ப வஸ்திரபாஸ்வத் கட்டி அது இருக்கக்கூடிய இடுப்பு. இடுப்பில் ஒரு ஒட்டியானம் போட்டிருக்கா, ரத்ன கிங்கிணிகாரம்ய ரசனாதாம பூஷிதா. அதுக்கப்புறம் அவளுடைய தொடைகளினுடைய அழகை மட்டும் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லலை, என்னன்னே சொல்லியிருக்காரு இதில். அது ஈஸ்வரனுக்கு மட்டுமே, காமேஸ்வரனுக்கு மட்டுமே தெரிஞ்ச அழகான தொடைகளை உடையவள், அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. காமேஷ ஜாத்த சௌபாகிய மார்தவோருத்வயான்விதா,
அப்படி அழகான 2 தொடைகள் இருக்குது. ஆனால் அது எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னா, நம்ம வெளியிலலாம் பார்க்குறப்போ கண்ணை இப்படி இருக்குது, கண்ணை இப்படி இருக்குன்னா, அவளுடைய தொடைகள் எப்படி இருக்கும் எவ்வளோ அழகா அப்படின்னு நமக்கு நினச்சிக்க தான் முடியும், பார்க்க முடியாது. அவள் மகாபதிவிரத்தையாக இருக்கிறதுனால அவளை அவ்வளோ சீக்கிரமாக வெளியிலேயே யாரும் பார்க்க முடியாது. அவளுடைய தொடைகளை யாரும் பார்த்ததில்லை. அதனால் காமேஸ்வரனுக்கு மட்டுமே தெரிந்த அழகான தொடைகளை உடையவள்னு முடிச்சிட்டாங்க. அடுத்தது அவளுடைய முழங்கால்கள், மாணிக்க முகுடாகார ஜானுத்வய விராஜிதா. அப்புறம் முழங்காலிருந்து அந்த கொலுசு போடுற அந்த ஆங்கிள்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்குது, ஒரு அம்பரா துணியை கமுத்து வச்ச மாதிரி இருக்குது. ஒரு அம்பரா துணி எப்படி இருக்கும், அதை அப்படியே வச்ச மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட இந்திரகோப பரிக்ஷிப்த ஸ்மரதூணாபஜங்கிகா. அவளுடைய கணுக்கால்கள் வெளியில் தெரியாமல் இருக்குது, ஏன்னா பத்மாசனத்தில் இருக்கா. கணுக்கால்கள் கூடகுல்பா மறைவாக இருக்குது. ஏன் மறைவாக இருக்குன்னா, அவள் நல்ல இப்படி பத்மாசனத்தில் உட்கார்ந்துட்டுருக்கா. அவளுடைய இது நமக்கு தெரியறதில்லை. அதுக்கப்புறமா அவளுடைய அந்த மேல்கால் வந்து ஆமையினுடைய மேல் ஓடு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னது. அப்புறம் நகங்கள், கால் நகங்களையும் பாதங்களையும் பற்றி பாதாரவிந்த சதகத்தில் அவ்வளோ பார்த்துட்டோம். நகங்களின் ஒளி எப்படி இருக்குது அப்படிங்கிறத, ஒரு சந்திரனுடைய ஒளி மாதிரி இருக்குது, கடல் மாதிரி இருக்குது, முத்து மாதிரி இருக்குது, எவ்வளோ பார்த்துட்டோம். நகதீதி சஞ்சன்ன நமஜன தமோகுணா. அந்த கால் நகங்களை தியானிக்கிறவங்களுடைய தமோகுணங்களை நீக்கக்கூடியவளாக இருக்கிறாள். அப்புறம் அவளுடைய பாதங்களின் அழகு, அதில் போட்டிருக்கக்கூடிய மஞ்சீரங்கள், அது எழுப்பக்கூடிய சப்தம். அடுத்தது நடை அழகு, மராலி மந்தகமனா. லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிறப்போ நமக்கு அந்த உள்ளுக்குள்ளே மராலி மந்தகமனான்கிறப்போ அவள் மெல்லமாக நடந்து வராங்கிற அந்த பாவம் வந்தது அப்படின்னா, சத்தம் கேட்கும் அவளுடைய மஞ்சீரங்களினுடைய சத்தம் அவங்களுக்கு. அப்புறம் அவளுடைய லாவண்ய சேவதி, எவ்வளவு அழகு பொருந்தியவளாக, பேரழகின் கருவூலமாக எப்படி இருக்கிறாள் அப்படிங்கிறது. அப்புறம் முழுக்க செக்கச்செவேல்னு இருக்கக்கூடியவள்னு அவளுடைய நிறம், சர்வாருணா, அனவத்யாங்கி, எந்த விதமான குறையும் சொல்ல முடியாதவளாக இருக்கிறாள். சர்வாபரண பூஷிதா, எல்லா ஆபரணங்கள் அணிந்திருக்கிறாள். அதுக்கப்புறம் அவளுடைய இருப்பிடம், அவள் எங்கே இருக்கா அப்படிங்கிறது அடுத்தது வந்தது. காமேஸ்வரனுடைய மடியில் அமர்ந்திருக்கிறாள். கணவனை தனக்கு வசப்பட்டவனாக வைத்திருக்கிறாள். சுமேரு மலையின் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சிகரத்தில் குடியிருக்கக்கூடியவள். அவள் இருக்கக்கூடிய நகரத்தின் பெயர் என்ன, ஸ்ரீநகரம், ஸ்ரீபுரம் அப்படின்னு சொல்கிறோம். அவளுடைய வீடு எப்படிப்பட்டது, சிந்தாமணி கற்களால் கட்டப்பட்டது. 5 பிரம்மங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5 பேரையும் ஆசனமாக போட்டு அது மேலே உட்கார்ந்துருக்கா அப்படின்னு பார்த்தோம். பெரிய தாமரை காட்டுக்கு நடுவில் இருக்கா. அவளுடைய இருப்பிடத்தினுடைய வர்ணனை பூரா அது வந்தது. காமாட்சிங்கிற நாமம் அங்கே தான் வந்தது. ஏன்னா அங்கே அவள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து அவள் அவ்வளவையும் கொடுக்குறா நமக்கு. காமாட்சியாக இருந்து அழகான கண்களோடு இருந்து நம்மளுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறாள். அதுக்கப்புறம் காமதாயினி, அதுக்கப்புறம் தேவர்கள் எல்லாம் வந்து வணங்குறாங்க. இவ்வளவு அழகானவளை தேவர்ஷி கணசங்காத்த ஸ்தூயமானாத்ம வைபவா, எல்லாரும் வந்து வணங்குகிறார்கள் அப்படிங்கிறதோட இங்கே தேவியினுடைய ரூப வர்ணனையும் அவளுடைய இருப்பிடமும் முடிஞ்சு, இதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பண்டாசுர வதம் வந்தது. பண்டாசுரனை எப்படி போர் பண்ணாங்க, சக்தி சேனையை தனக்குள்ளே இருந்து சக்தி சேனையை உருவாக்கினான், தானே பிரிஞ்சு போனான். இந்த பிரபஞ்சமே அப்படி தான், அவளே தான் இந்த பிரபஞ்சமாக இருக்கிறாள். அதே மாதிரி சக்தி சேனைன்னு ஒன்று தானே விரிஞ்சு உருவாக்கினாள். சக்தி சேனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் அவளுக்குள்ளேருந்து வந்தவங்க, எல்லாருமே தேவிகள் தான். அப்படி சக்தி சேனையை உருவாக்குறா. சம்பத்கரிங்கிற தேவத்தையை உருவாக்குகிறாள். அஸ்வாரூடாங்கிற தேவத்தையை உருவாக்குகிறாள். அப்புறம் மந்திரினின்னு சொல்லப்படுற ஷியாமலா தேவியை உருவாக்குகிறாள். அதுக்கப்புறம் வாராகியாக ஆகிறாள். இப்படி 4 விதமான தேவதைகளாக அவளே எப்படி மாறுறா அப்படிங்கிறத அடுத்த நாமங்களில் அந்த பண்டாசுர வதத்தில் வர்றது இதெல்லாம் அதில் பார்த்தோம். அப்புறம் ரதங்கள், மந்திரினியாக இருக்கக்கூடியவளுக்கு ஒரு ரதம்,
வாராகி தளபதியாக இருக்கக்கூடியவளுக்கு ஒரு ரதம், 2 ரதங்களை உருவாக்கி கொடுக்கிறாள். ரதங்கள் கூட அவளுக்குள்ளே இருந்து தான் வந்தது. ரதங்களை வெளியிலிருந்து அவள் உருவாக்கலை. அப்படியா, இருக்கட்டும், ரெக்கார்டிங் இருக்குது, கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க. அப்புறம் ஜுவாலாமாலினி அப்படிங்கிற தேவியாக ஆகிறாள். ஜுவாலாமாலினியை வச்சு அந்த வன்னி பிராகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அக்னியினாலான ஒரு கோட்டையை எப்படி உருவாக்கினாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவளால் உருவாக்கப்பட்ட சேனைகள் ஒவ்வொன்றும் போய் பண்டாசுரனுடைய பெரிய பெரிய நஷ்டங்களை ஏற்படுத்துகிறப்போ அதை பார்த்து எப்படி சந்தோஷப்படுகிறாள் அப்படிங்கிறத அடுத்தடுத்த நாமங்கள். அது எல்லாமே அவள் சந்தோஷமாகறானே வரும். பண்ட சைன்யவதோத்யுக்த சக்தி விக்ரம ஹர்ஷிதா, நித்யா பராக்கிரமாட்டோப்ப நிரீக்ஷண சமுத்சுகா. இந்த நாமங்கள் எல்லாம் நித்யா தேவதைகள் வந்து போருக்கு வர்றப்போ அவங்களுடைய பராக்கிரமத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறாள். அதுக்கப்புறம் பாலாவை உருவாக்குகிறாள். பாலா திரிபுர சுந்தரி போய் பண்டபுத்திரர்களை எல்லாம் கொண்டுட்டு வந்தபோது அதற்கு சந்தோஷப்படுகிறாள். அப்புறம் மந்திரினி அவங்க போய் விஷங்கனையும், அதுக்கப்புறம் வாராகி போய் விஷுக்ரனையும் வதம் பண்ணப்போ அதுக்கு ஆனந்தப்படுகிறாள். அதுக்கப்புறம் காமேஸ்வரனுடைய முகத்தை மட்டும் பார்த்து அந்த இவங்களுடைய 2 விழிகள் கலந்ததில் கணேசன் உருவாக்கினாள். காமேஸ்வர முகாலோக கல்பித்த ஸ்ரீ கணேஸ்வரா, இங்கே தான் பிள்ளையாரை உருவாக்குகிறாள். அந்த பிள்ளையார் போய் விக்னயந்திரத்தை பொடி பொடியாக்கிட்டு வந்தார். அதனால் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மாவுக்கு எப்பவும் பிரியமானது பிள்ளையார் தான். பிள்ளையார் மேலே அம்மாவுக்கு ரொம்ப பிரியம். அப்பாவுக்கு தான் சுப்பிரமணிய சுவாமி மேலே பிரியம். ஏன்னா அவர் மட்டுமே உருவாக்கினவர் அவர் முருகப்பெருமான். இவள் மட்டுமே உருவாக்கினது தன்னுடைய கணவனுடைய பங்கு இல்லாமல் தானாகவே உருவாக்கினாள் விக்னேஸ்வரரை. அதனால் நம்ம குழந்தைன்னு இங்கே தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக அவளுக்கு பாசம். பண்டாசுரனோடு தேவி டைரக்டாக போருக்கு வந்தால் சஸ்திர பிரத்யஸ்திர வர்ஷினி அது பார்த்தோம். டைரக்டாக போர் நடக்குது. அதுக்கப்புறம் அவளுடைய அப்புறம் அவன் என்ன செஞ்சான், பண்டாசுரன் இதுவரைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை ராட்சசர்கள் எல்லாம் உருவானாங்களோ அத்தனை ராட்சசர்களையும் இவன் ரீக்ரியேட் பண்ணான். ராவணன்ல இருந்து எல்லாரையும் ரீக்ரியேட் பண்ணான். அப்போ என்ன ஆகுது, அவங்க திரும்ப வந்தாங்கன்னா அவங்க முன்னாடி வந்தப்போ என்ன பவரோடு எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு யார் வந்து வதம் பண்ணணும்னு இருக்கோ அவங்களே தான் திருப்பி வரணும். அப்போ தசாவதாரங்களும் திருப்பி வரணும். ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய தசாவதாரங்களும் திருப்பி வர்றதுக்கு அவள் தன்னுடைய நக நுனிகளை அப்படி தேய்ச்சா. அவளுடைய ஒவ்வொரு நகத்திலிருந்தும் தசாவதாரத்தின் ஒவ்வொரு அவதாரமும் வந்தது. கராங்குலி நகோத்பன்ன நாராயண தசாகிருதி, தசாகிருதிகளும் அந்த 10 விதமான ரூபங்களும் அவளுடைய நகத்தின் உரசல்ல வந்தாங்க. வந்து அந்த ரெஸ்பெக்டிவ்லி அந்தந்த ராட்சசனை அந்தந்த அவதாரம் போய் ராமாவதாரம் வந்தது, அது ராவணனை போய் கொன்றது. அது மாதிரி ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்களுக்கு உண்டான வேலையை அவங்க செஞ்சாங்க. பாசுபதாஸ்திரம் வாங்கினா அதில் சைன்யத்தை எல்லாம் அழித்தாள். காமேஸ்வராஸ்திரத்தை வைத்து பண்டாசுரத்தினுடைய அவனுடைய நகரத்தை அழித்தார். அப்புறம் எல்லாரும் வந்து நமஸ்காரம் பண்ணாங்க. பண்டாசுரனை வதம் பண்ண உடனே பிரம்மோபேந்திர மகேந்திராதி தேவசம்ஸ்துத வைபவா எல்லாரும் வந்து நமஸ்காரம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தினா, ஈஸ்வரனின் நெற்றிக்கண்ணால் சாம்பலாக்கப்பட்ட காமனுக்கு உயிர் கொடுத்தாள். ஹரநேத்ராக்னி சந்தக்த காமசஞ்சீவன் ஔஷதிகி, மன்மதனை உயிர்ப்பித்தாள். அது வரைக்கும் மன்மதன் இல்லை, அதுதான் அங்கே பிரச்சனையாகவே இருந்தது. இவன் இப்போது மன்மதன் இல்லை, இப்போ இவள் திரும்ப மன்மதனுக்கு ரூபம் இல்லாமல் உயிர் கொடுத்துட்டா. அதாவது உருவம் இல்லை, அருவனாக உயிர் கொடுத்தாள். இதெல்லாம் என்ன தத்துவங்கிறதையெல்லாம் நம்ம அங்கே பார்த்துருக்கோம். மன்மதன் என்ன தத்துவம், மன்மதனை எரித்தார்னா அது என்ன தத்துவம், அது எல்லாத்தையும் நம்ம அங்கே பார்த்துருக்கோம். நான் இங்கே மேலோட்டமாக மட்டும்தான் சொல்லிட்டு போனேன், ஒரு ரீகேப்புங்கிறதுனால. அப்புறம் இங்கோட அவளுடைய மண்டாசுரவதம் முடிஞ்சு தேவர்கள் வந்து நமஸ்காரம் பண்ணதோடு அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவளுடைய மந்திரஸ்வரூபம் பஞ்சதசி மந்திரம்
எப்படி தேவியினுடைய ரூபமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம். வாக்பவ கூட்டம், மத்திய கூட்டம், சக்தி கூட்டம் அப்படின்னு 3 கூட்டங்களாக அந்த மந்திரமே தேவியினுடைய தேகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். மூல மந்திரம்னு அந்த மந்திரத்தை சொன்னோம். அதன் வடிவமாக தேவி இருக்கிறாள் அப்படின்னு மூல மந்திராத்மிகா, மூல கூட்டத்திரய கலேபரா, கூட்டத்திரயம்னா 3 கூட்டங்கள் அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தோம். இதோட இந்த 3 நாமங்களோட அவளுடைய மந்திரஸ்வரூபம் முடிஞ்சு 3 நாமங்கள் இல்லை கூட. வாக்பவ கூட்டம், மத்திய கூட்டம், சக்தி கூட்டம், அதுக்கப்புறம் மூல மந்திராத்மிகா, மூல கூட்டத்திரய கலேபரா, இந்த 5 நாமங்களோட அவளுடைய மந்திரஸ்வரூபம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தேவிக்கு இன்னொரு ஸ்வரூபம் குண்டலினியாக அவள் எப்படி இருக்கிறாள். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தேவியானவள் குண்டலினி சக்தியாக எப்படி இருக்கிறாள், ஒரு பாம்பின் வடிவத்தில் நம்மளுடைய மூலாதாரத்துக்கு கீழே சுருண்டு 3.5 சுற்றுக்கள் சுருண்டு படுத்திருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம். இங்கே ஈஸ்வரன் இருக்கார். அந்த குண்டலினியை எழுப்பி கொண்டு போய் இங்கே சேர்த்துட்டா இங்கேருந்து அவள் நம்ம நாடிகளில் எல்லாம் அமிர்தத்தை பொழிகிறாள் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அவளுடைய குண்டலினி ஸ்வரூபத்தினுடைய முழு வர்ணனையும் பார்த்தோம். குலாமிருதை கரசிகா, குலசங்கேத பாலினி, குலாங்கனா, குலாந்தஸ்தா, கௌலினி, குலயோகினி, அகுலா, சமயாந்தஸ்தா, சமயாச்சார தத்பரா, மூலாதாரைக நிலையா, பிரம்மகிரந்தி விபேதினி, மணிபூராந்தருதிதா, விஷ்ணுகிரந்தி விபேதினி, ஆக்ஞாச்சக்ராந்தராளஸ்தா, ருத்ரகிரந்தி விபேதினி, சகசிராராம்புஜாரூடா, சுதாசாராபிவர்ஷினி. இதோட தடில்லதா சமருச்சிகி, மின்னல் போல இருக்கக்கூடியவள் அப்படிங்கிறதும், ஷட்சக்ரோபரி சம்ஸ்திதா, 6 சக்கரங்களுக்கும் மேலே இருக்கக்கூடியவள் அப்படிங்கிறதும், மகாசக்தி அப்படிங்கிற பெயரோடு இருக்கக்கூடியவள்ங்கிறதும், குண்டலினி அப்படின்னு இங்கே தான் நாமத்தை சொல்கிறார். என்ன சக்திங்கிறத கடைசி நாம குண்டலினி அப்படிங்கிறதோட முடியுது. அப்போ குண்டலினியாக இருக்கிறப்ப அவள் எப்படி இருக்காள், பிசதந்து தனியேசி, அந்த தாமரை தண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன நூல் மாதிரி மெலிந்த உருவத்தோடு அவள் இருக்கிறாள் அப்படிங்கிறத இங்கே முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு அற்புதமான அனுக்கிரகம் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்தது. பவானி அப்படிங்கிற நாமத்தில் ஆரம்பிச்சு, பவானி அப்படிங்கிற நாமம் ஆரம்பித்து ஒரு புது வித்யா, சாம்பவி வித்யா அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு நாமங்கள் அப்படி வரிசையாக இந்த கொத்து ரொம்ப அற்புதமான கொத்து. இந்த கொத்து பவானியில் ஆரம்பித்து சாந்திமதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நாமங்களின் கொத்து அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. அந்த நாமத்தை சொன்னாலே போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை. பவானி, பாவனாகம்யா, பவாரண்ய குட்டாரிகா, பத்ரப்பிரியா, பத்ரமூர்த்திர், பக்த சௌபாகியதாயினி, பக்திப்பிரியா, பக்திகம்யா, பக்திவஷ்யா, பயாபகா, சாம்பவி, சாரதாராத்யா, சர்வாணி, சர்மதாயினி, சாங்கரி, ஸ்ரீகரி, சாத்வி, சரச்சந்திர நிபானனா, சாத்தோதரி, சாந்திமதி வரைக்கும் இந்த கொத்து, பவானியிலிருந்து சாந்திமதி வரைக்கும் இருக்கிற கொத்து. எப்போ உங்களுக்கு அவளுடைய அட்டென்ஷன் வேணும்னாலும், நம்ம அந்த அட்டென்ஷன் சீக்கிங் பற்றி இப்போ சமீபமாக ஏதோ ஒரு செஷனில் கூட பேசணும். எப்படி அவளுடைய அட்டென்ஷன் சீக் பண்ணுறது, பவானி அப்படின்னா பவானி, பாவனா, அப்படியே இந்த பவானியிலேருந்து சாந்திமதி வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க ரெடியாக. எப்போ அவகிட்ட என்ன கேட்கணுன்னாலும் இங்கேருந்து இது வரைக்கும் அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே அவகிட்ட கேட்டுடலாம். அப்படி ஒரு அற்புதமான நாமங்கள். அவளுடைய அனுக்கிரக சக்தி, அவள் பக்தர்களுக்கு எப்படி அவள் அனுகிரகம் பண்ணுறா அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய நாமங்களாக இந்த கொத்து இருந்தது. பவானி, பாவனாகம்யா, பவாரண்ய குட்டாரிகாலிருந்து சாந்திமதி வரைக்கும் இருக்கக்கூடிய நாமங்கள். இதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. என்ன பிரச்சனைனா, ரூபமில்லாமல் இருக்கக்கூடிய நிலையை விவரிக்க ஆரம்பித்தோம். இது வரைக்கும் நமக்கு கிளாரிட்டி, அடடா எவ்வளோ அழகாக இருக்கா, சண்டை போட்டா, வந்தா, இங்கே நின்னா, பேசினா, அவங்களுக்கு உயிர் கொடுத்தா, அவளுக்கு கணவன் இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, அப்போ நம்மளை மாதிரியே ஒரு பெண்ணுன்னு அவள் கூட ரொம்ப நெருக்கம் இருந்துச்சு இந்த நாமங்கள்லாம் கேட்குற வரைக்கும். அப்புறம் அவள் அடுத்த பண்டாசுர வதம்லாம் முடிஞ்சோன்னே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பெண் அப்படிங்கிற எண்ணம் வந்தது. அதுக்கப்புறம்
மந்திரஸ்வரூபத்தை பற்றியெல்லாம் சொல்கிறப்போ ஏதோ ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு இருந்தது. குண்டலினி பற்றி சொல்கிறப்போ நமக்குள்ளேயே தான் இருக்காளா அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சாம்பவி வித்யாவுக்கு வர்றப்போ அவள் எப்படி ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப எளிமையானவளாக நம்மளை ஆக்சஸ்க்கு ரொம்ப கிட்டக்க எப்படி இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுது. பக்தி இருந்தால் அவள் உடனடியாக எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறா, நமக்கு அவனை எப்படி அனுகிரகம் பண்ணுறா அப்படிங்கிறதெல்லாம் அந்த சாம்பவி வித்யாவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், சாந்திமதி வரைக்கும். இப்போது திடீர்னு என்ன சொல்கிறோம், அவளுக்கு ரூபம் இல்லை. இதுவரைக்கும் ரூபம் இருக்குது, அது ரொம்ப அழகாக இருக்குது, அவள் கன்னம் கிளாஸ் மாதிரி இருக்குது, மூக்கு பூ மாதிரி இருக்குது, இதெல்லாம் சொல்லிவிட்டு இப்போது கரெக்டாக இந்த சாந்திமதிக்கு அடுத்த நாமம் நிராதாரா அப்படிங்கிற நாமத்தில் ஆரம்பிக்கிறப்போ அங்கேருந்து நாம் என்ன சொல்கிறோம், அங்கேருந்து ஒரு 24 நாமங்கள் பூரா அவளுடைய நிர்குணஸ்வரூபத்தை சொல்கிறோம். எங்கே வரைக்கும்னா நிரீஸ்வரா வரைக்கும், நிராதாரா நிரஞ்சனா அங்கே ஆரம்பிச்சு. நிராதாரா நிரஞ்சனா நிர்லேபா நிர்மலா நித்யா நிராகாரா நிராகுலா நிர்குணா நிஷ்கலா சாந்தா நிஷ்காமா நிருபப்ளவா நித்யமுக்தா நிர்விகாரா நிஷ்பிரபஞ்சா நிராஸ்ரயா நித்யசுத்தா நித்யபுத்தா நிரவத்யா நிரந்தரா நிஷ்காரணா நிஷ்கலங்கா நிருபாதி நிரீஸ்வரா. இந்த நிரீஸ்வரா வரைக்கும் இருக்கக்கூடிய 24 நாமங்களும் ஒரு உயர்ந்த நிலையை சொல்லக்கூடியது. உயர்ந்த நிலைன்னா என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் அடிஷன் ஃபஸ்ட்டு கற்றுக்குறீங்க, கூட்டல் எப்படி அப்படின்னு ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறாங்க, நீங்கள் ஏதோ சின்ன கிளாஸ் படிக்கிறப்போ. அப்போது 4 + 4 அப்படின்னு கூட்டு அப்படின்னு சொன்னால் இந்த கையில் 4 வச்சுக்கோ, இந்த கையில் 4 வச்சுக்கோ. இப்போ இங்கேருந்து எண்ணிட்டு வா, 1 2 3 4, அப்புறம் 5 6 7 8, அப்போ 4 + 4 8 அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்படியே 2 கை வச்சு இப்படி எண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு தெரிஞ்சது. இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் கூட்டிகிட்டு இருக்கோமா? தாண்டிட்டோம். இதெல்லாம் நமக்கு எல்லாம் விரல்லாம் தேவையில்லை, நம்ம பாட்டுக்கு என்ன கேட்டாலும் நம்ம சொல்லுவோம். அப்போது எந்த ஒரு விஷயம் கற்றுக்கிட்டாலும் அதில் ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு சைக்கிள் கற்றுக்கிறப்ப எப்படி போனோம், ரொம்ப அப்படியே கவனமெல்லாம் அந்த சைக்கிள் மேலே, ரோடு மேலே இருந்தது. யாரும் தூரக்க வராங்களா, ஃபஸ்ட்டெல்லாம் இறங்க தெரியாதப்பெல்லாம் என்ன பண்ணுவோம், தூரக்க யாராவது எதிரில் வண்டி வருது இல்லை யாராவது வராங்கன்னா இங்கே இறங்கிடுவோம் நம்ம, அவங்க தாண்டி போனதுக்கப்புறம் அப்புறமா ஏறிக்கலாம் அப்படின்னு. இப்போல்லாம் எதிரில் வந்தால் நான் அப்படியே கட் பண்ணி ஓட்டுவேன் நான் அப்படின்னு நம்ம பாட்டுக்கு அப்படி கட் பண்ணி ஓட்டிகிட்டு போகிறோம். கட் பண்ணி ஓட்டிகிட்டு போகிற இந்த நேரத்தில் நமக்கு அவ்வளோ கவனம் சைக்கிள் ஓட்டுறதுல இருக்கான்னா இல்லை. இப்போல்லாம் ஃபோன் பேசிகிட்டே போக சொன்னால் கூட ஃபோன் பேசிட்டு நம்ம பாட்டுக்கு சைக்கிள் ஓட்டும். அந்த சைக்கிளை பேலன்ஸ் பண்ணணுமே அப்படின்னு கவலையாக அதெல்லாம் இல்லை, ஒரு செகண்ட் தள்ளாடி உடனே பேலன்ஸ் ஆகிடுது. அப்போ அது எப்படி வந்தது? எல்லா விஷயங்களையும் கற்றுக்க அதுக்கு அதில் ஒரு உயர்ந்த நிலைக்கு நாம் போகிறோம். அப்போது ரூபம் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு விரல் வச்சு சொல்லி கொடுத்த மாதிரி. அதை நம்ம சகுண உபாசனைன்னு சொல்கிறோம். சகுண உபாசனை அப்படின்னா உருவ வழிபாடு. இன்றைக்கு வேறு மதத்தவர்கள் நம்மளை சொல்கிறாங்க, எங்களதெல்லாம் உருவமில்லாத தெய்வத்தை நாங்கள் வணங்குறோம், நீங்கள் ஏன் இவ்வளோ உருவங்களை வணங்குறீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக நாம் தான் உருவங்களை வணங்கலை. அவங்க பேசுகிறது எப்படின்னா, ஸ்கூலில் விரல் விட்டு சொல்லி கொடுக்குறப்ப ஒரு காலேஜ் முடித்த ஒரு பையன், என்னது கூட்டலுக்கு எதுக்கு விரல்லாம் விட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, அதெல்லாம் வேணாம், டைரெக்டாக அப்படியே கூட்டுவாங்க, அப்படியே சொல்லிக் கொடுங்க அப்படின்னா எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? விரலில் இருந்து தான் வர முடியும், விரல் விட்டு கூட்டி தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். அப்போது நமக்கு படிநிலைகள் அழகாக கொடுத்துருக்கு. ஆனால் என்னென்னா, படின்னு சொல்லிட்டா மேல் படிக்கு போனால் தான் போய் ரீச் ஆனதாக அர்த்தம். ஆனால் நமக்கு ஒவ்வொரு படியிலையும் நம்ம அங்கேயே பழுக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே இப்போ உருவ வழிபாடு, அருவ வழிபாடுன்னு வச்சுக்கலாம். இதை நிர்குண உபாசனை, சகுண உபாசனை. சகுணம்னா ரூபங்களை வணங்குறது, நிர்குணம்னா ரூபமில்லாததை வணங்குறது. இப்போ இது ரெண்டும் வேறையா அப்படின்னா ரெண்டும் ஒன்று தான். அந்த ரூபம் இல்லாமல் இருக்கக்கூடியது ஒரு எனர்ஜி, ஒரு பவர்.
அந்த பவருக்கு என்ன ரூபத்தை வேணுமானாலும் எடுக்கக்கூடிய திறன் இருக்குது. ரூபம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஆண்டவன், அவனுக்கு ரூபமே இல்லை, ஆனால் திடீர்னு நினச்சா நானாக வரலாம், நீங்களாக வரலாம், ஒரு மலையாக இருக்கலாம், ஒரு கடலாக இருக்கலாம், ஒரு நாய்க்குட்டியாக வரலாம், ஒரு சிங்கமாக வரலாம். என்ன ரூபம் வேணால் எடுக்க முடியும், என்ன ரூபம் வேணால் எடுக்க முடியும். ஆனால் உண்மை அதுக்கு ரூபம் கிடையாது. உண்மையை போய் பிடிச்சுக்கணுன்னா நிர்குண உபாசனைக்கு போகிறோம். அந்த அப்படி ஒரு சக்தி எப்படி இருக்கும்? ஒரு எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டியை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நானும் பார்த்ததில்லை. ஆனால் இருக்கா உங்கள் வீட்டில் அப்படின்னு கேட்டால் இருக்குது. பார்த்ததே இல்லைங்கிறீங்க, எப்படி இருக்குங்கிறீங்கன்னா, அந்த எலக்ட்ரிசிட்டியால் என்ன நடக்குதுங்கிறத பார்க்குறப்போ இங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது. அதே போல தான் நிர்குணமாக இருக்கக்கூடிய அந்த விஷயமானது காரியங்களில் ஈடுபடுற போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரூபம் எடுத்துக்குது. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னு போகிறீங்க, தடையே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, தடையை நீக்கிறதுக்காக விநாயகராக ஆகுது. அந்த விநாயக தத்துவம் நமக்கு தடையை நீக்கி கொடுக்குது. நமக்கு நல்லா சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறப்போ பிள்ளையாரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆரம்பி, அவர் தடை இல்லாமல் பண்ணி கொடுப்பார் அப்படின்னு. அப்போ உடனே நம்ம காரியம் ஆரம்பிக்கிறப்போ பிள்ளையார் மனசில் வரார். அந்த ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி நமக்கு தடைகளை நீக்கி கொடுத்துருது. இப்படி ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நமக்காக, நம்ம மேலே இருக்கக்கூடிய பெரும் கருணைக்காக, நமக்கு புரியணுங்கிறதுக்காக. இப்போ நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நான் யாருன்னு கேட்டால் நான் என்னோடய உடம்பு தான் நானுன்னு நினச்சிட்ருக்கேன். நான் இதை தான் நானுன்னு சொல்லுவேன். இந்த விரல் நானா, இந்த மூக்கு மட்டும் நானா, இந்த காது மட்டும் நானானா, இது எல்லாமே நான். இதுக்குள்ளே இருக்க இது எல்லாம் நான், அவ்வளோதான். அப்போ நானுங்கிறத நான் உடம்பாக நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் தெய்வத்தையும் நான் ஒரு ரூபமாக இருந்தால் தான் புரிய முடியும் எனக்கு. ரைட்டு. நாம் நமக்கு 2 கை இருக்குது, அவளுக்கு 4 கை இருக்குது. நாம் அங்கங்கே போகிறோம், அவள் ஒரே இடத்துல பத்மாசனத்தில் உட்காந்துட்ருக்கா. அவள் மகாராணியாக இருக்கிறதுனால அவளுக்கு கிரீட்டமெல்லாம் இருக்குது, நமக்கு இல்லை. அவள் தெய்வமாக இருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்கா. அவளுக்கு எல்லா சக்தியும் இருக்கிறதுனால நாம் போய் அவளை பார்த்தா நமக்கு அனுகிரகம் பண்ணுறாள். இப்படி நான் இருக்கேன், காமாட்சி இருக்கா அப்படிங்கிற எண்ணத்தோடவே நாம் இருந்தால் இது சகுண உபாசனை. நான் இருக்கேன், காமாட்சி இருக்கா, நான் இருக்கேன், சுப்பிரமணிய சுவாமி இருக்கார், நான் இருக்கேன், பிள்ளையார் இருக்கார், நான் இருக்கேன், சிவன் இருக்கார் அப்படின்னு இன்னொரு தெய்வம் இருக்குது, அந்த தெய்வம் நமக்கு அனுகிரகம் பண்ணுதுன்னு நம்புகிற வரைக்கும் இது அந்த தெய்வத்தை வழிபடுறது, உபாசனை பண்ணுறது சகுண உபாசனை, ரூப வழிபாடு, உருவ வழிபாடு. அதுக்கப்புறம் இது ஏன் இவ்வளவு கடவுள்கள் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, இல்லை எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறது தெரிய வருது. ஒரே பரம்பொருளானது பல்வேறு ரூபங்கள் எடுத்திருக்கு அப்படின்னு. அப்போது அந்த பரம்பொருள் ரூபம் இல்லாமல் இருக்குது, நம்ம மேலே இருக்கக்கூடிய கருணையினால் நமக்கு புரியணுங்கிறதுக்காக, நமக்கு விரல் வச்சு சொல்லி கொடுத்தா தான் நமக்கு புரியுங்கிறதுக்காக அவள் ஒரு ரூபம் எடுத்து நமக்காக ஒரு இடத்துல உட்கார்ந்து நான் இப்படி இருக்கேன்னு சொல்லி என்னை வழிபட்டுக்கோன்னு சொல்கிறா. அப்போ அதுக்குள்ளே இல்லையா? எதுக்குள்ளே இல்லை? கடவுள் எல்லாத்துலேயும் இருக்கா. அதுதான் சனாதன தர்மத்தினுடைய விசேஷம். நீங்கள் இன்றைக்கி ஒரு விஷயம், மதம், இந்து மதம்னு நம்மளுடைய மதத்தை சொல்லக்கூடாது. மதம்னு ஏன் சொல்லக்கூடாதுன்னா, யாராவது ஒருத்தருடைய மதியிலிருந்து தோன்றினது தான் மதம். ஒரு பர்டிகுலர் மதத்தை எடுத்துட்டிங்கன்னா, யாரோ ஒருத்தங்க அவங்க இருப்பாங்க, இவங்க தான் இதை உருவாக்குனாங்க அப்படின்னு. அவங்களுடைய அறிவிலிருந்து வந்தது அந்த மதம். அவங்க இப்படியெல்லாம் இருக்கணும் இது அப்படின்னு சொல்லி ஒரு மதத்தை உருவாக்குனாங்க, அவங்களுக்கு ஃபாலோயர்ஸ் வந்தாங்க. அதனால அதெல்லாம் மதம். நம்மளுடையது மதம் கிடையாது, நம்மளுடையது தர்மம், சனாதன தர்மம். ஏன்னா இதுக்கு ஒருத்தர் கிடையாது. யார் உருவாக்குனா அப்படின்னு கேட்டால் ஒரு பேர் சொல்லுவீங்களா? நீங்கள் ஒரு பேர் சொல்ல முடியுமா? யாருமே உருவாக்கலை. அப்போ இது எப்படி இருந்துச்சு? அப்படியே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. அதுதான் அதோடைய விசேஷமே. இருக்குது, இது எல்லாம் வந்ததுக்கு முன்னாடி இருந்து இது இருக்குது. இது முன்னாடி வந்ததா? இதுக்கு முன்னாடி எதுவும் இல்லையா? அதனால் அதுக்கு பேரும் இல்லை.
ஒரு ஒரு உங்களுக்கு 2 பசங்க இருந்தாங்கன்னா பெரியவனை குட்டின்னு கூப்பிட்டு பழகிட்டிங்கன்னா அடுத்த ஒரு பையன் பிறந்தானா அவனை சின்ன குட்டின்னு கூப்பிடணும். இல்லைன்னா 2 குட்டின்னு கூப்பிட்டா அப்புறம் 2 பேரும் வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்கணும். ஒரே பையன் தான் இருக்கான்னா அவனை கடைசி வரைக்கும் குட்டினே கூப்பிடலாம். ஏன்னா இங்கே வேறு எதுவுமே இல்லை. இந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை முறை இருந்தது. அந்த வேதங்கள்லாம் எக்ஸிஸ்டாக இருந்தது. அந்த எக்ஸிஸ்டாக இருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதுதான் சனாதனம். யாராவது ஒருத்தங்க உருவாக்குனா அது மதம். இப்போ நம்மளுடைய சனாதனத்தில் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு வெறுமனே பக்தி, ஏதோ ஒரு சுவாமி வீட்டில் ஏதோ ஒரு ஃபோட்டோ, ஏதோ ஒரு கிருஷ்ணர் சிலை யாரோ எங்கேயோ கொடுத்துருப்பாங்க, அதை பற்றி யாரோ பேசியிருப்பாங்க, அதை மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே மட்டுமே பக்தி பண்ணி மோட்சம் அடைந்தவங்க இருக்காங்க. நீங்கள் கதைகளில் கேட்டிருப்பீங்க, காலையில் வயல் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நாமத்தை சொல்லிவிட்டு ராத்திரி வந்து தூங்க போகிறப்போ ஒரு தடவை நாமத்தை சொன்னவருக்கு மோட்சம் கிடச்சிருக்கு. ஏன்? நான் என் வேலையை பார்த்தேன், என்னுடைய தர்மத்தை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன், அவ்வளோதான். இறைவனை நினச்சிக்கிட்டேன், இறைவன் தான் இதை நடத்துகிறாங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த நிலையில் இருக்கிறவங்களும் இங்கே முக்தி அடையலாம். இந்த நிர்குண உபாசனைன்னு சொல்கிறோமே, பரம்பொருள், அந்த பரம்பொருளுக்கு எந்த நிறமும் கிடையாது, ஒரு ரூபம் கிடையாது, அது ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, அலி அல்ல, வஸ்து அல்ல, எதுவுமே இல்லை. அது ஒரு மரமா இல்லை, மலையா இல்லை, என்னது அது என்னன்னே தெரியாது. ஆனால் எல்லாமாவும் இருக்குது, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. அதனால தான் நம்மளுடைய சனாதன தர்மத்தில் எதையுமே அலட்சியப்படுத்த மாட்டோம், எல்லாத்தையும் நமஸ்காரம் பண்ணுவோம். புஸ்தகம் என்ன சரஸ்வதி, புஸ்தகத்துக்குள்ளே சரஸ்வதி இருக்காங்களா அப்படின்னு விதண்டாவாதம் வேணால் பேசலாம். புஸ்தகம் தான் நாலேஜ்னா புஸ்தகம் தான் சரஸ்வதி. அந்த ரூபத்தில் அங்கே தேவி இருக்கா, இல்லைன்னா அது நம்ம மண்டையில் ஏறுமா? ஏற மாட்டேங்குது. புஸ்தகத்தை மதிக்கலைன்னா அந்த நாலேஜ் நமக்கு மண்டையில் ஏற மாட்டேங்குது. காசை, புஸ்தகத்துக்கு இவ்வளோ கேள்வி கேட்குறவங்கள்ட்ட காசை கொடுத்து கீழே போட்டு மிதிக்க சொல்லுங்கள். அப்போ மட்டும் அது கரன்சி, அது வந்து தேசத்துக்கு நான் மரியாதை கொடுக்குறேன், நீங்கள் தேசத்துக்கு மரியாதை கொடுக்கல, அது உங்களுக்கு வேல்யூ கொடுக்குது, அதனால நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க. அது லக்ஷ்மி, அதுதான் நாங்கள் லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே எல்லாமே மதிப்பு மிகுந்தது. அப்படி இருக்கிறப்போ இந்த ரூபம் இல்லாததை வழிபடுறதுங்கிறது என்னன்னா அதுதான் நிர்குண உபாசனை. சகுணம் நிர்குணம்னு இருக்குது. சகுணம் உபாசனையிலேயே மோட்சம் அடையலாம். இதை விட அது உயர்ந்ததுன்னு சொல்கிறதுனால இது ஏதோ குறைஞ்சது, இப்போ இதை மட்டும் செஞ்சால் நம்மளால் அடைய முடியாது அப்படின்னு நினைக்கிறது இல்லை. இதிலையும் நாம் மோட்சம் அடையலாம். வேணும்னா இன்னமும் அந்த மோட்ச நிலைக்கு போகிறதுக்கு நம்ம அடுத்து என்ன, ஏன் அவளுக்கு ரூபம் இல்லை, அப்போ எல்லா தெய்வமும் ஒன்று. இப்போது நான் சாக்தத்தில் இருக்கேன், நீங்கள் சைவத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஈஸ்வரனையே தான் பரம்பொருள்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதனால் அவளையே ஈஸ்வரனையே நினச்சிட்ருக்கீங்க, உபாசனை பண்ணுறீங்க, பூஜைகள் ஜபங்கள் எல்லாம் ஈஸ்வரனுடைய நாமத்தையே சொல்கிறீங்க, உங்களுக்கு ஈஸ்வரன் மோட்சம் கொடுத்துட்றார். நான் சாக்தத்தில் இருக்கேன், நான் தேவி தான் எல்லாமுன்னு சொல்கிறேன், நான் தேவியே நினச்சிட்ருக்கேன், நான் தேவி ஸ்தோத்திரங்களை பாராயணம் பண்ணுறேன், தேவிக்கு ஜபம் பண்ணுறேன், தேவிக்கு பூஜைகள் பண்ணுறேன், நான் தேவியை உபாசனை பண்ணுறேன், எனக்கு தேவி மோட்சம் கொடுத்துட்டான். யாரோ ஒருத்தர் முருக பக்தராக இருக்கார், எப்போ பார்த்தாலும் முருகனையே நினச்சிட்ருக்கார், முருகனையே நமஸ்காரம் பண்ணுறார், முருகன் அவருக்கு மோட்சத்தை கொடுக்கலாம். ஆனால் என்ன, இது எல்லாமே ஏதோ ஒரு சக்தி, ஒரு எனர்ஜி சென்டர் இருக்குது. அது அவங்களுக்கு முருகனை பிடிச்சிருக்கிறப்ப அது முருகனாக வருது, எனக்கு தேவியாக வருது, உங்களுக்கு சிவனாக வருது. ஸோ என்னவாக இருந்தாலும் அல்டிமேட் கோல் எது? யாராக இருந்தாலும் அந்த பரம்பொருளைத்தான் சேரணும். அந்த பரம்பொருளை பற்றி விளக்கிறது தான் இந்த 24 நாமங்கள். நிராதாரால் ஆரம்பித்து அந்த பரம்பொருள் எப்படிப்பட்டது, ரூபமில்லாததான அந்த நிர்குண உபாசனைன்னு இருக்கே, அந்த நிர்குண உபாசனையை பற்றின விளக்கங்கள் தான் இந்த 24 நாமங்களும். நிராதாரா, இந்த சக்திக்கு இன்னொரு ஆதாரம் தேவையில்லை. நமக்கு ஆதாரம் வேணும், நம்ம சந்தோஷத்துக்கு ஆதாரம் வேணும், நம்ம வாழ்கிறதுக்கு ஆதாரம் வேணும், நம்மளுடைய ஆத்மாவுக்கு இந்த உடம்புங்கிற ஆதாரம் வேணும், அப்போ தான் அது இருக்கும். வெறுமனே ஆன்மா, இப்போ நம்ம இந்த உடம்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உடம்புங்கிறது ஒரு டூல். இப்போ நீங்கள் ஒரு ஆணி அடிக்கணும்னா ஆணி அடிக்கிறதுக்கு ஒரு டூல் இருக்குது, அது இல்லைன்னா எப்படி விரலை வச்சேவா ஆணி அடிக்க முடியும்? உங்களால் விரலை வச்சு செவுத்தை சுரண்ட முடியுமா என்ன? அந்த டூல் வேணும் இல்லையா?
எப்படி நமக்கு ஆணி அடிக்கிறதுக்கு ஒரு டூல் தேவைப்படுதோ அதே போல் இந்த உடல்ங்கிற டூல் வந்து நம்மளுடைய ஆன்மாவுக்கு தேவைப்படுது. நம்ம உடம்புங்கிற டூல் இருந்தால் தான் இந்த ஆன்மா அதுக்குள்ளே வந்து 4 புண்ணிய காரியங்கள் 4 பாவ காரியங்கள் பண்ணி 4 உபாசனை பண்ணி 4 ஸ்தோத்திரம் படித்து 2 பூஜை பண்ணி 4 கோவிலுக்கு போய் எல்லாம் பண்ணணுன்னா நம்மளுடைய ஆத்மா போய் மோட்சத்தை அடையணும்னா அதுக்கு ஒரு டூல் வேணும், இந்த உடம்பு. அதுதான், அதனால தான் இந்த உடம்பை எடுக்குது. இந்த டூல் வச்சு நாம் எவ்வளவு தூரம் நாம் இந்த டூலை உருப்படியாக யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆன்மாவுக்கு முன்னேற்றம் இருக்கும். அப்போது நம்மளுடைய ஆன்மாவுக்கு இது ஆதாரமாக இருக்குது. அப்போது காமாட்சிக்கு எது ஆதாரமாக இருக்குது? அவள் பரம்பொருளாக இருக்கிறாள், லலிதை பரம்பொருளாக இருக்கிறாள். அவளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. எதையும் நாமெல்லாம் பூமியை ஆதாரமாக வச்சு நிற்கிறோம், அவளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நிராதாரா, நிரஞ்சனா. அஞ்சனம்னா அழுக்கு, மை தான் ஆக்சுவலாக அஞ்சனம். அஞ்சனம்ங்கிறது ஒரு இடத்துல கண்ணில் பூசினா அது மை. இப்போ இங்கே நான் இங்கே பூசிட்டேன்னா அது எங்கேயோ அழுக்கு இருக்குது உங்கள் கன்னத்துலன்னு சொல்லுவீங்க இல்லையா? அஞ்சனம்னா அது ஒரு அழுக்கு. நிரஞ்சனானா அந்த அழுக்கு இல்லாதவள். நிர்லேபா, மேல் பூச்சு. ஒரு இப்போ நமக்கு வந்து மாயைன்னு ஒரு லேயர் இருக்குது நமக்கு மேலே. அந்த மாதிரி லேயர் அவளுக்கு கிடையாது. இந்த மாயைங்கிற லேயர் நம்மளை சுற்றி இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த உடம்பு தான் எல்லான்னு தோணும், இந்த உடம்பை காப்பாற்றிக்கிட்டா போதும்னு தோணும், ஸ்கின்னை இப்படியே வச்சுக்கிட்டா போதும், கொஞ்சம் சுருங்கிடாமல் எப்படியாவது பார்த்துக்கிட்டா போதும், கூந்தலை நீளாக வளர்த்தா போதும், இது மாதிரி நிறைய இது எல்லாமே இந்த மாயா வந்து இந்த மாயை நம்மளை சுற்றி இருக்கிற வரைக்கும் நம்மளால் எதுவுமே அது மாதிரி ஒரு மேல் பூச்சி, ஒரு லேயர் நமக்கு இருக்குது. அந்த லேயரை பிரேக் பண்ணால் தான் உண்மையே என்னன்னு நமக்கு தெரியும். அவளுக்கு அப்படி ஒரு லேயர்லாம் எதுவும் கிடையாது. நிர்மலா, எந்த மலங்களும் இல்லை. நமக்கு நிறைய மலங்கள்னால் நம்மளுடைய தோஷங்கள், நம்மளுடைய அழுக்கு, அதெல்லாம் நமக்கு இருக்குது, அது அவளுக்கு இல்லை. அதனால் நிர்மலா. நித்யா, என்னென்னைக்கும் இருக்கக்கூடியவள். ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. ஃபஸ்ட்டு என்ன இருந்ததோ அதுக்கு முன்னாடி இருந்தா, கடைசியாக எது இருக்குமோ அதுக்கப்புறமும் இருப்பாள். இதை எப்போ சொன்னாலும் திருவெம்பாவை தான் எனக்கு ஞாபகம் வரும். ஆச்சு, மார்கழி மாதம் வந்துடுச்சு, திருவெம்பாவை பாராயணம் பண்ணுவோம். நித்யா, நித்யானா நித்தியாக, அதாவது எப்பவும் இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். நித்யா தேவதைகளின் வடிவமாக இருக்கிறாள் அப்படின்னு ஒரு அர்த்தம். நித்யா தேவதைகள் வடிவமாக இருக்கிறாள் அப்படின்னு. அப்புறம் நிராகாரா, ஆகாரம்னா உருவம். நிராகாரா அப்படின்னா அவளுக்கு ரூபம் இல்லை, உருவம் இல்லை அப்படின்னு அர்த்தம். வடிவம் கிடையாது, எந்த வடிவமும் கிடையாது. வடிவம் இல்லாததை பற்றி தான் படிச்சுட்ருக்கோம். காமாட்சி, அப்போ காமாட்சி யார் அப்படின்னா அதுதான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். அந்த பரம்பொருள் நமக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு ரூபம் எடுத்து வருது. அந்த ரூபம் எந்தெந்த காரியத்துக்கு எந்தெந்த ரூபத்தில் வந்து வரணும் அப்படின்னு அது முடிவு பண்ணியிருக்கு. இந்த இடத்துல நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு காமாட்சியாக வந்திருக்கு. என்னவா வந்து அது என்ன காரியத்துக்காக வந்திருக்கு, நமக்கு என்ன கொடுக்க போகுதோ அதுக்கு தகுந்த போல் அதனுடைய ரூபமும் அதனுடைய கைகளும் அதில் இருக்கிற ஆயுதங்களும் இருக்கும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கெட்டதும், துர்குணங்கள்னு துர்ன்னு ஆரம்பிக்கிறது எல்லாம் கெட்டது, துக்கம், துராச்சாரம், இது எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்கு இவ்வளவையும் அழிக்கிறதுக்கு வரணும்னா அவள் துர்க்கையாக வரா. அப்போ அவ்வளோ கைகள் வேணும். அவ்வளோ அசுரர்களை நமக்குள்ளே சேர்த்து வச்சுருக்கோம். அந்த அசுரனை எல்லாம் அழிக்கணும்னா அவளுக்கு நிறைய கைகளோட நிறைய ஆயுதங்களோடு வரா. இங்கே நமக்கு வேறு விதமான அனுகிரகம் இவள் பண்ணுறது. அதனால் இவள் 4 கைகள் அந்த ஆயுதங்களோடு அவள் வந்திருக்கா. ஆனால் அவளுக்கு ரூபம் கிடையாது, அவளுக்கு ரூபம் இல்லை. நமக்காக ஒரு ரூபம் எடுத்து வருகிறாள். அந்த ரூபத்துக்குள்ளேயும் இருக்கா, வெளியிலையும் இருக்கா. நிராகாரா. நிராகுலா, ஆகுலம்னா மனசில் வரக்கூடிய சிந்தாகுலம் அப்படின்னு கந்தர் அனுபூதியில் படிக்கிறோம். ஆகுலம்னா மன வருத்தம், மனசில் வரக்கூடிய கவலை, கலக்கம், அதெல்லாம். அந்த ஆகுலங்கள் நமக்கு உண்டு, அவளுக்கு கிடையாது. நிராகுலா. நிர்குணா, குணமே இல்லாதவள். எல்லா குணங்களுக்கும் நமக்கு குணங்கள் 3 குணங்கள் மாறி மாறி இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம். சத்வம், ரஜஸ், தமஸ். இந்த 3 குணங்கள் ஒன்று ஏறினா ஒன்று இறங்கும்.
இந்த 3 நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நான் இதுக்கு எக்ஸாம்பிள் அதான் சொல்கிறேன். இது 3ஐயும் கூட்டினா 100 வரணும் எப்பவும், எல்லா நேரத்துலையும். இப்போ நீங்கள் கதை கேட்டுட்டு இருக்கிறப்போ சத்வகுணம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தமோ குணமும் ரஜோகுணமும் குறையும். ரஜோகுணம் ரொம்ப குறைஞ்சிடும். திடீர்னு ரொம்ப நேரம் நீங்கள் நான் இப்போ 1 மணி நேரம் செஷன் நான் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆக்கினேன் அப்படின்னா சத்வகுணம் கீழே போய் தமோ குணம் மேலே தூங்க ஆரம்பிச்சிடுவீங்க. தமோ குணம் மேலே வரணுன்னா சத்வகுணம் கீழே போகணும். இது குறைஞ்சாதான் அது கூட முடியும். ஏன்னா அட் எனி டைம் இது 3ஐயும் கூட்டினா 100 இருக்கணும். அதனால் ஒன்று ஏறினா ஒன்று குறையும். ஒருத்தங்களுக்கு சத்வகுணமும் ஜாஸ்தியாக தமோ குணமும் ஜாஸ்தியாக ரஜோகுணமும் ஜாஸ்தியாக இருக்க முடியாது. ஒன்று ஏறினா ஒன்று குறைஞ்சி தான் ஆகணும். ஸோ சத்வகுணம் ஜாஸ்தியாக இருந்து நீங்கள் கவனமாக கேட்டுட்டு இருந்தால் தூக்கம் வராது. தமோ குணம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கேட்க முடியாது, சத்வகுணம் கீழே போயிடும். ஸோ இந்த நமக்கு குணங்கள் உண்டு, தேவிக்கு குணங்கள் கிடையாது. அதனால் அவள் நிர்குணா. நிஷ்கலா. கலா அப்படின்னா பாகங்கள்னு அர்த்தம், பார்ட்ஸ் இருக்குது. நமக்குள்ளே நிறைய தேவதைகள் இருக்காங்க, எல்லாம் சேர்ந்து தான் 33 கோடி தேவதைகளும் நமக்குள்ளே இருக்காங்க. அந்த தேவதைகள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் தான் நாம். அவளுக்கு அப்படி பாகங்களாக இருக்கானா? இல்லை, அவள் ஒரே தான், அவளை பாகமாக்க முடியாது. அதனால் அவள் நிஷ்கலா. சாந்தா. சாந்தா அப்படின்னா சாந்தமாக இருக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். ஷாங்கிற அக்ஷரமாக இருக்கிறாள், ஷாங்கிறத கடைசி அக்ஷரமாக வைத்திருக்கிறாள் அப்படின்னு ஒரு அர்த்தம். நிஷ்காமா. காமம்னா விருப்பம். அவளுக்கு விருப்பமே கிடையாது. ஏன் விருப்பம் கிடையாது அப்படின்னா அவள் தன்னிச்சையாக என்ன வேணுமோ அதை செய்கிறா. நமக்கு ஒரு விருப்பம், அப்புறம் ஒரு இப்போ ஒன்று செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அட்டன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வரணும், நம்ம அட்டன் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு சங்கல்பம் வரணும், அப்புறம் அட்டன் பண்ணணும். இதெல்லாம் தனித்தனியாக. அவளுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. அவள் நினச்சா அது அப்படியே நடந்துடும். அவளுடைய எண்ணம் தான் இங்கே செயல்களாக நடக்கிறது. அதனால் அவளுக்கு ஆசை அப்படின்னு ஒன்று கிடையாது. இன்னொன்று, நமக்கு சில பொருட்கள் மேலே, சில பேர் மேலே, சில இடங்கள் மேலே, சில ஊர் மேலெல்லாம் ஆசை இருந்தால் அந்த ஆசை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அதுக்காக நாம் சில விஷயங்களை விரும்புகிறோம். அவளுக்கு அப்படி கிடையாது. அவளுக்கு எப்பவும் ஆனந்தமாக இருக்கக்கூடியவள், ஆனந்த ஸ்வரூபம். அதனால் அவளுக்கு எதையும் அடைந்து அதனால் சந்தோஷம் வரணும்னு இல்லை. அதனால் அவளுக்கு ஆசையும் இல்லை. நமக்கு எதையாவது ஒன்று பார்த்தா அது வாங்கிட்டா சந்தோஷமாக இருக்கும்னு இருக்குது. அவளுக்கு அப்படி இல்லை, அது எல்லாமே அவள் தான். அதனால் அவளுக்கு காமம்னு தனியாக ஒன்று கிடையாது. நிஷ்காமா. நிருபப்ளவா. அழிவே. உபப்ளவம்னா அழிவு. எந்த அழிவு இல்லாதவள். ஏன்னா எப்போவுமே அவளுக்கு அழிவு கிடையாது. உருவான தேதின்னு ஒன்று இருந்தால் தான் அழியிற தேதின்னு ஒன்று இருக்கும். உருவான தேதின்னு இல்லைன்னா அழியிற தேதியும் இருக்காது. நித்திய முக்தா. எப்பவும் முக்தி ஸ்வரூபமாக, அதாவது நாம் முக்தி அடைகிறோம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவளை போய் ரீச் ஆகிறோன்னு அர்த்தம், அவளோட போய் கலக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவள் யார்? அவள் தான் முக்தி ஸ்வரூபம். அதனால் நித்திய முக்தான்னு அவளுக்கு பேர். நாம் இன்னத்தும் அடையிறோம்னு சொல்கிறீங்க, அது எங்கே இருக்குது? ட்ரெயினில் போக போகிறீங்களா, பஸ்ஸில் போக போகிறீங்களா, எங்கே போக போகிறீங்க, அது எந்த இடத்துல இருக்குது, மேப்பில் காட்டுங்கன்னா மேப்பில் காட்ட முடியாது. அவள் தான் முக்தி, அவளை போய் அடைகிறது தான் முக்தி அடைகிறது. ஸோ நித்திய முக்தா, எப்பொழுதும் முக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். நிர்விகாரா. விகாரங்கள்னால் மாறுபாடு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செஷனில் பேசினப்போ நான் இருந்ததுக்கும் இந்த செஷனில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஒரு வருஷம் வயசாக இருக்குது. அது மாற்றங்களை ஏற்படுத்தும். விகாரம்னா மாற்றம். பிறந்தப்போ இருந்த மாதிரியே இப்போ இருக்க மாட்டோம். ஸ்கூல் படித்தப்போ இருந்த ஃபோட்டோவையும் இப்போ இருக்கிற ஃபோட்டோவையும் காமிச்சா கொஞ்சம் மாறவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட கொஞ்சம் மாறவே இல்லைல்ல, கண்ணெல்லாம் அப்படியே இருக்கும். கண்ணெல்லாம் அப்படியே தான் இருக்கும், ஆனால் எல்லாமே மாறி போயிடும். இதில் அப்படியே கொஞ்சமாக எல்லாம் மாறி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மரணத்தை நோக்கின பிரயாணம் தான் வாழ்க்கையாக ஆயிடுது. அப்போ ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா அப்படியே ஷைன் ஆகிக்கிட்டே போனது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒவ்வொன்றா குறைஞ்சிட்டு வருது. ஃபஸ்ட்டு கண்ணு தெரிய மாட்டேங்குது, அப்புறம் கிட்ட வச்சா தெரிய மாட்டேங்குது, தூரக்க வச்சா தான் தெரியுது. அதுக்கப்புறம் கண்ணு சுத்தமாக போகுது, அப்புறம் ஏதோ வருது, காதுக்கு வருது, ஏதோ ஒன்று வருது, உடம்புக்கு ஏதாவது ஒன்று கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது அப்புறம் ஜீரணமாக மாட்டேங்குது. என்ன சாப்பிட்டாலும் ஜீரணமாச்சு, அப்புறம் எது சாப்பிட்டாலும் ஜீரணமாக மாட்டேங்குது. எல்லாம் ஆப்போசிட்டாக போய்கிட்டே கொஞ்சமாக வித்ட்ரா பண்ணிக்குது. சக்தியெல்லாம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வந்ததெல்லாம் திரும்ப வித்ட்ரா பண்ணிக்கிட்டே வந்துடுது. இப்படி நமக்கு விகாரங்கள் இருக்குது. ஷட் விகாரங்கள்னு சொல்லக்கூடிய 6 விகாரங்கள் நமக்கு உண்டு. அந்த 6 விகாரங்கள் அவளுக்கு கிடையாது. அதனால் நிர்விகாரா அப்படின்னு ஒரு நாமம்.
நிஷ்பிரபஞ்சா, இதுக்கு நம்ம ஒரு பெரிய விளக்கம் பார்த்துருக்கோம். அர்த்த பிரபஞ்சம், சப்த பிரபஞ்சம் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். இந்த அவளே இந்த பிரபஞ்சமாக இருக்கிறாள். இந்த பிரபஞ்சங்கிறது அப்படி ஒரு இடத்துல இருந்து விரிஞ்சது. அவளே விரிஞ்சு இருக்கா, அவளுக்கு ஒரு பிரபஞ்சம் கிடையாது. அதனால நிஷ்பிரபஞ்சா. நிராஸ்ரயா. நிராஸ்ரயா அப்படின்னா ஆශ්‍රயிச்சு இருக்கிறதுனா யாரையாவது அண்டி இருக்கிறது, எதுக்காவது யாரையாவது நம்பி இருக்கிறது. அப்படி யாரையும் அவள் ஆශ්‍රயிச்சு இல்லை. நிராஸ்ரயா. அவள் தன்னிச்சையாக செயல்படக்கூடியவள். அவளைத்தான் எல்லாரும் ஆதாரமாக வச்சுப்பாங்களே தவிர அவளுக்கு யாரும் ஆதாரம் இல்லை. அதனால் அவள் நிராஸ்ரயா. நித்திய சுத்தா, எப்போதும் பரிசுத்தமாக இருக்கக்கூடியவள். நமக்கு சுத்தம் இல்லாமல் எப்போ போகுது? ஒரு ஆசை வந்தா, ஒரு பேராசை வந்தா, பொறாமை வந்தா, கோபம் வந்தா, இதெல்லாம் நமக்கு அழுக்குகளாக இருக்குது. அவளுக்கு இதெல்லாம் கிடையாது. அதனால் அழுக்குகளே கிடையாது. அதனால் நித்திய சுத்தா, எப்பொழுதும் சுத்தமாக இருக்கக்கூடியவள். நித்திய புத்தா, புத்தினா அறிவு, அறிவின் ஸ்வரூபமாகவே இருக்கக்கூடியவள் அவள். அதனால் நித்திய புத்தா. சித் ஸ்வரூபம்னு சொல்கிறோம். சித்துங்கிறது எது? அறிவு. சின்மயி அப்படின்னு சொல்கிறோம். அந்த சித் ஸ்வரூபமாக இருக்கிறது அவளே தான் அந்த அறிவாக இருக்கிறாள். அந்த அறிவு அவளுக்கு ஒரு யாராவது சஜஷன் சொல்லணுமா என்னமா, அவள் தான் இந்த பிரபஞ்சத்தின் அறிவே அவள் தான். அதில் ஒரு துளி தான் நம்ம. அப்போ நித்திய புத்தா, எப்பொழுதும் புத்திஸ்வரூபமாகவே இருக்கக்கூடியவள், அறிவாகவே இருக்கக்கூடியவள், சித்ஸ்வரூபமாகவே இருக்கக்கூடியவள். நமக்கு ஒவ்வொரு தடவை அறிவு இருக்கும், ஒவ்வொரு தடவை இருக்காது. நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டு ஐயோ அறிவே இல்லை, என்ன பண்ணியிருக்கேன் பாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போனா என்ன ஆகுது? அறிவே இல்லைன்னா அப்போ நம்ம மூளையெல்லாம் எங்கேயாவது வெளியில் போயிடுச்சா? எதையாவது பற்றி ஒரு சில நேரங்களில் யோசிக்க முடியுது, ஒரு சில நேரங்களில் விளைவுகளை யோசிக்க முடியல நம்மளால். அப்போது நாளைக்கு என்ன ஆகும், நாளைக்கு என்ன ஆவீங்க நீங்கன்னு கேட்டால் யாருக்கு தெரியும்? யாருக்காவது தெரியுமா? சும்மா பிளான் வச்சுக்கலாம், அடுத்த மாதம் அங்கே போகிறேன், அதுக்கு அடுத்த மாதம் இங்கே போகிறேன் அப்படின்னு. நாளைக்கு என்ன ஆகும், அடுத்த மணி நேரம், அடுத்த செகண்ட் என்ன ஆகும்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. அந்த புத்தி இருக்கா நமக்கு, ஃப்யூச்சரை தெரிஞ்சுக்கிறதுக்கு புத்தி? அப்போ ஏதோ ஒரு எல்லா புத்தியின் ஸ்வரூபமாக அவள் இருக்கா, அவளுக்கு எல்லாமே தெரியும். அதனால் அவள் நித்திய புத்தா. நிரவத்யா. வத்யா அப்படின்னா அவத்தியம்னா ஒரு சொல்கிறது, எதையாவது பற்றி பேசுறது. நிரவத்யா அப்படின்னா அது நிந்திச்சு பேசுறது, தப்பாக பேசுறது. அது இல்லாதவள் அவள். அவளுக்கு ஸ்தோத்திரம் மட்டும்தான் பண்ண முடியும், அவளை நிந்திக்கவே முடியாது. நாம் நிந்திப்போம், உனக்கு கண்ணே இல்லை, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், உனக்கு கண்ணே இல்லையா அப்படின்னு. அது நிந்தனையா அப்படின்னா நம்ம அறியாமையினால் பேசுகிறோம், அது நிந்தனை கிடையாது. நிந்தனை அவளை பண்ண முடியாது. அதனால் அவள் நிரவத்யா. நிரந்தரா. அந்தரம்னா கடைசி, எண்டு. நிரந்தரானா எண்டு இல்லாதவள், அந்தம் இல்லாதவள். எல்லாம் முடிஞ்சாலும் அதுக்கப்புறம் அவள் இருப்பாள். அதனால் அந்தம் அவளுக்கு கிடையாது. நிஷ்காரணா. காரணம், நாம் இன்றைக்கி பிறந்திருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஏதோ ஒரு வினைகள் நம்மளுடைய காரண சரீரத்தில் இருக்குது, அந்த வினைகளை அனுபவிக்கிறதுக்காக நம்ம பிறந்திருக்கோம். அதுபோல் இங்கே எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது, ஆனால் அவள் இருக்கிறதுக்கு காரணம் இல்லை. அதனால் அவள் நிஷ்காரணா. இந்த நாமத்தில் தான் நாம் கடைசியாக நிறுத்தணும், நிஷ்காரணா அப்படிங்கிற நாமத்தில். இந்த 24 நாமங்கள் நான் சொன்ன இந்த ருத்ராட்ச கொத்தில் இன்னும் ஒரு 3 நாமங்கள் இருக்குது. நிஷ்கலங்கா, நிருபாதி, நிரீஸ்வரா. இந்த 3 நாமங்கள் பார்த்தா இந்த கொத்து நிர்குண உபாசனை, ரூபமில்லாத ஒன்றை அந்த பரம்பொருளாக பராசக்தியாக இருக்கக்கூடிய தன்மையை உபாசிக்கிற அந்த கொத்து இந்த 3 நாமங்களோட 155வது நாமத்தோடு முடியுது. நம்ம 152 வரைக்கும் நிஷ்காரணா வரைக்கும் இப்போ ரிவைஸ் பண்ணியிருக்கோம். நிஷ்கலங்கா, நிருபாதி, நிரீஸ்வரா, இந்த 3 நாமங்களை பார்த்தோன்னா நமக்கு இந்த நிர்குண உபாசனை அப்படிங்கிற இந்த கொத்து முடியும்.
அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இப்போ எல்லாம் ஓரளவு கனெக்டட் ஆகிட்டீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த இதில் டைரெக்டாக நாமாக்கு போயிடலாம். நிஷ்கலங்கா அப்படிங்கிற நாமத்தை நம்ம அடுத்த வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். ஸ்ரீமாத்ரே நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம்.